ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செம்ம சிம்பிளி சப்போர்ட் பீமில் நம்ம பார்க்க போகிற கடைசி செம் இதுதான். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நல்லா. A rectangular beam of size 400 mm into 600 mm அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பீம் இருக்கு, அதோட பிரெத் 400 mm கொடுத்துருக்காங்க. breadth equal to 400 mm, depth equal to 600 mm, 10 மீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன எண்ட் கண்டிஷன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட் பீம்னா ஒரு பக்கம் ஹிஞ்சிடு ஒரு பக்கம் ரோலரு. நான் வந்து இப்படி சிம்பிளாக வரைகிறேன். இந்த பீமோட லென்த், இந்த பீமோட இந்த எண்டை ஏன்னு வச்சுக்குவோம், இந்த எண்டை பின்னு வச்சுக்குவோம். ஸ்பேன் வந்து 10 மீட்டரு. இதில் என்ன டைப் ஆஃப் லோட் ஆக்ட் ஆகுதுன்னா 2 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. எங்கே 2 பாயிண்ட் லோடு, இட் கேரிஸ் 2 பாயிண்ட் லோட் 100 கிலோமீட்டர் ஈச் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பாயிண்ட் லோடும் 100 கிலோமீட்டர்லாம். அதே மாதிரி எங்கே ஆக்ட் ஆகுது அந்த பாயிண்ட் லோட்னா 3 மீட்டர் ஃப்ரம் எய்தர் எண்ட் அப்படின்றாங்க. அதாவது ஏலேருந்து 3 மீட்டரில் ஒரு பாயிண்ட் லோடு, பியிலேருந்து 3 மீட்டரில் ஒரு பாயிண்ட் லோடு. இது ஒரு 100 கிலோ நியூட்டன், இது ஒரு 100 கிலோ நியூட்டன். ஓகேவா? இந்த பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற பிளேஸ் வந்து சிடி அப்படின்னு போட்டுக்குவோம். ஏலேருந்து சி 3 மீட்டர்ஸ், டியிலேருந்து பி ஒரு 3 மீட்டர்ஸ். அப்போ சியிலேருந்து டி எவ்வளோ? 10ல் இந்த 3 போயிடுச்சு, 10ல் 6 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 4 மீட்ரு. ஸோ சிடி வந்து 4 மீட்ரு. ஓகேவா? இப்போ இது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் பை மொமெண்ட் ஏரியா மெத்தட். டேக் இ ஈக்குவல் டு 1.1 into 10⁴ நியூட்டன் பெர் மீட்டர் என்ன கொடுத்துருங்க. மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். இப்போ இந்த பீமில் மேக்ஸிமம் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்கும்? இப்போ எலாஸ்டிக் கர்வ் நான் வரைகிறேன். இந்த பீமோட எலாஸ்டிக் கர்வ் என்னது? இந்த பீமுக்கு லோடு கொடுத்தா அந்த பீம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும். எலாஸ்டிக் கர்வை வேற கலரில், ரெட் கலரில் வரைகிறேன் பாருங்கள். இந்த பீமுக்கு லோடு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த லோடுனால பீம் கீழே இறங்கும், இந்த லோடுனால பீம் கீழே இறங்கும். அது இப்படி யூ வடிவத்தில் தான் பெண்ட் ஆகும். இப்படி யூ ஷேப்பில் பெண்ட் ஆகும். இது கண்டிப்பாக இந்த 2 பீமும் இந்த 2 லோடும் இந்த பீம் அழுத்துச்சுன்னா யூ ஷேப்பில் தானே பெண்ட் ஆகும். இப்படி பெண்ட் ஆகும்போது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்கே நடக்கும்னா சென்டரில் தான் நடக்கும். இ சென்டர் ஈல தான் வந்து மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் நடக்கும். மேக்ஸிமம் ஸ்லோப் எங்கே நடக்கும் சொல்லுங்கள்? எண்டு ஏல நடக்கும், எண்டு பியில் நடக்கும். சரிங்களா? இங்கே தான் மேக்ஸிமம் ஸ்லோப் நடக்கும். சரி, இப்போது என்ன யாரோட தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிப்போம்? மோரோட தியரம். மோர் தியரம் 1 என்ன சொல்லுது? ஸ்லோப் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் டிவைடட் பை இஐன்னு சொல்லுது. சரிங்களா? மோர் தியரம் 2 என்ன சொல்லுது? டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இன்டு சென்ட்ராய்ட் டிவைடட் பை இஐன்னு சொல்லுது. இப்போ ஸ்லோப் என்னன்னா வெறும் ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும். ஏரியா ஆஃப் த என்னது? ஏரியா ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அப்போ இதுக்கு முதல்ல உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய தெரியணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ரியாக்ஷன்ஸ், இந்த லோடு இந்த பீம்ல வந்து சிமெட்ரியா இருக்கா இல்லையான்றதை பாருங்க. சிமெட்ரினா ரெட் கலர் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, சென்டர்ல
வேறு கலர் எடுத்துட்டேன். சரி, சென்டரில் ஒரு கோடு சென்டரில் ஒரு கோடு போட்டால் இந்த சென்டர் லைனுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா? ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ சிமெட்ரி தான். சிமெட்ரி, ஒரு பீம் வந்து சிமெட்ரியாக இருக்குது அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் எப்படி டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ரியாக்ஷன்ஸ் வந்து ரியாக்ஷன் அட் ஏ ஈக்குவல் டு டோட்டல் லோடில் பாதி. டோட்டல் லோட் டிவைடட் பை 2. ரியாக்ஷன் அட் பியும் டோட்டல் லோட் பை 2 தான். இப்போ ரியாக்ஷன் அட் ஏ டோட்டல் லோட் பை 2னா டோட்டல் லோட் எவ்வளோ? 100 + 100 டிவைட் பை 2. 200ல் பாதினா 100 kN. ரியாக்ஷன் அட் ஏ 100 kN, ரியாக்ஷன் அட் பியும் 100 kN தான். சரி, அடுத்து இப்படி சார் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணுறது. பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன். பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு, உங்களுக்கு 0ன்னு தெரியும், இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு RA × 0. எனிதிங் × 0 0 தான். பெண்டிங் மொமெண்ட் C ஈக்குவல் டு இந்த RA × 3 minus 100 × 0. So RA × 3 minus 100 × 0. RA × 3 னா RA எவ்வளோ? 100. 100 × 3 300. 300 minus 0. ஆன்சர் வந்து 300 kN/m. பெண்டிங் மொமெண்ட் அட் D ஈக்குவல் டு, பாருங்க, RA × 7 minus 100 × 4 minus 100 × 0. RA × 7 minus 100 × 4 minus இன்னொரு லோடு 100 × 0. RA × 100, RA எவ்வளோ? 100. 100 × 7 700. 700 minus 400 minus 0. 700 minus 400 வந்து 300. ஆன்சர் 300 kN. அடுத்து மொமெண்ட் அட் B. மொமெண்ட் அட் B 0ன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அது எப்படி வந்துச்சு? RA × 10 minus 100 × 7 minus 100 × 3 plus RB × 0. RA × 10 minus 100 × 7 minus 100 × 3 plus RB × 0. RA × 10 னா 100 × 10 1000. 1000 minus 700 minus 300 equal to plus 0 தான். 1000 minus 700 300. 300 minus 300 0. ஆன்சர் 0. அடுத்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏல 0, பியில் 0, சியில் 300, டியில் 300. அப்போ இது பாயிண்ட் லோடுன்றனால ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். 300 300 இப்போ நம்ம ஹரிசாண்டலாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து இதுவும் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் இது சி, இது டி, இது ஏ, இது பி. இதான் அந்த உங்களோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்த வரைக்கும் பாதி இதை கன்சிடர் பண்ணால் போதும். அது ஏன்றதுக்கு அந்த ரீசன் கூட சொன்னேன். ஏன்னா அங்கே தான் வந்து டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமாக இருக்குது. இந்த பாதியை மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இந்த பாதியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த பாதினா என்ன ஷேப் இருக்கு? அதையும் வேற கலரில் போடுறேன். இது என்ன ஷேப்புன்னு பாருங்க. இது ஒரு ரெக்டாங்கிள். இது ஒரு ரெக்டாங்கிள். இது ஒரு ரெக்டாங்கிள். இது ஒரு பாருங்க, லேபுக்கு போங்க. வருவாங்க.
அடுத்து இந்த ப்ளூ கலர் இருக்கிறது ரெக்டாங்கிள் போர்ஷன், இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து ட்ரையாங்கிள் போர்ஷன். இப்போது இந்த ரெண்டு போர்ஷனுக்கும் எப்படி சார் நம்ம ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு தெரியும் ஸ்லோப் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பெண்டிங் டயக்ராம் டிவைடட் பை இஐ. ஐ தெரியாதே முதல்ல, ஐ தனியாக கண்டுபிடிச்சு ஓகேவா. ஐ ஈக்குவல் டு ரெக்டாங்கிள்னால பிடி கியூப் பை 12, பி எவ்வளோ 400, டி எவ்வளோ 600 கியூப் பை 12 ஓகேவா. இதை போட்டால் ஐக்கு ஒரு ஆன்சர் வரும், போட்டுக்கோங்க. அடுத்து ஏ பை ஏயா, ஏரியான்றது என்னன்னு பாருங்க. ஏரியா வந்து இப்போ இந்த ரெக்டாங்கிள் போர்ஷனோட ஏரியாவை எடுக்கணுமா, ஏரியா அப் டு பி, அது மட்டும் உங்களுக்கு தெரியும். ஏரியா அப் டு பி டிவைடட் பை ஏ. ஏரியா அப் டு பினா இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிளும் வரும், இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிளும் வரும் ஓகேவா. அப்போ ரெண்டு ஏரியா இருக்குல்ல, அதனால A1 + A2 டிவைடட் பை இஐ. சரியா. A1 எவ்வளோனா, A1 அதாவது இங்கே பாருங்க, சிடி வந்து 4 மீட்டரா, அப்போ சென்டர்லேருந்து இந்த டி எவ்வளோ தூரம் இருக்கும், 2 மீட்டராக தான் இருக்கும். ஸோ இது 2 மீட்ரு, இது 3 மீட்ரு ஓகேவா. இப்போ A1 பாருங்க, A1 ரெக்டாங்கிளா, பேஸ் இன்ட் ஹைட்டு, பேஸ் 2 இன்ட்டு ஹைட் 300, இதான் A1 சரிங்களா. இதெல்லாம் எம்எம்ல இருக்குது, கீழே இருக்கிறதெல்லாம் எம்எம்ல இருக்குது, நியூட்டனில் இருக்குது. அப்போ இந்த 2 மீட்டரா, 2 மீட்டருக்கு ஒரு 10⁻3, 300 கிலோ நியூட்டன் மீட்டரா, இதுக்கு ஒரு 10⁻6. ஸோ 10⁻3 10⁻6 10⁻9 போடணும். ப்ளஸ் A2 half இன்ட்டு பேஸ் 3 ஹைட் ஒரு 300, இந்த 3 மீட்டருக்கு ஒரு 10⁻3 போடணும், இந்த 300க்கு 10⁻6 போடணும். ஸோ இதுக்கு ஒரு 10⁻9 போடணும். டிவைடட் பை இஐ. இ எவ்வளோ 1.1 இன்ட்டு 10⁻4. ஐ எவ்வளோ இங்கே கண்டுபிடிச்சிங்களா, அந்த ஆன்சர், ஐயோட ஆன்சர் எழுதிக்குவோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோப் கிடச்சிடும். அடுத்து டிஃப்ளெக்ஷன் அட் சென்டர் ஈக்குவல் டு ஏரியா அப் டு பி இன்ட்டு சென்ட்ராய்ட் அப் டு பி டிவைடட் பை இஐ. ஏரியா அப் டு பி வந்து A1 இருக்கு, A2 இருக்கா, அதனால A1 x1 ப்ளஸ் A2 x2 டிவைடட் பை இஐ. இதில் A1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்க ஆன்சர் 2 இன்ட்டு 300 இன்ட்டு 10⁻9. x1ன்றது என்னன்னா, இந்த ரெக்டாங்கிள் போர்ஷனோட சிஜி பியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதான் பியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் தெரியுமா இருக்கும், இந்த 3 மீட்ரு, இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனோட 3 மீட்ரு ப்ளஸ் இந்த 2ல் பாதி 1 ஓகேவா. அப்போ 1 + 3 4 மீட்ரு. அப்போ இதுக்கு ஒரு 10⁻3 போடணும்ல, 4 மீட்ரு, இதுக்கு ஒரு 10⁻3 ஓகேவா. A1 x1 முடிஞ்சு. ப்ளஸ் A2 x2, A2 என்னது இங்கே இருக்கு பாருங்க, half இன்ட்டு 3 இன்ட்டு 300 இன்ட்டு 10⁻9 இன்ட்டு இங்கே பாருங்க x2 பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனோட சிஜி பியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு, இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 2/3 ஆஃப் பேஸு இன்ட்டு 2/3 இன்ட்டு 3 கட்டினா 2 மீட்ரு. 2 மீட்டர்னா 2 இன்ட்டு 10⁻3, ஏன்னா மீட்டர் எம்மா மாற்றணும்ல, டிவைடட் பை இஐ. இயோட ஆன்சர் 1.1 இன்ட்டு 10⁻4. ஐயோட ஆன்சர், இந்த ஆன்சர் இங்கே இருந்துச்சுல, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது ஐயோட ஆன்சரு. இங்கே ஐயோட ஆன்சர் எழுதணும், இங்கே ஐயோட ஆன்சர் எடுத்துடணும். ஸோ நியூமரேட்டர் முதல்ல போட்டுட்டு ரெண்டுத்தையும் கூட்டிட்டு டினாமினேட்டரால் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும், டெல்டாவோட ஆன்சர் கிடச்சிரும். போடுங்க.